அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஹரக்கத் மாறினா பொருள் மாறும், இப்படி தானே? அதை பற்றி தான் இன்ஷால்லா இன்றைக்கி பார்த்துட்டு இன்னொரு விஷயமும் எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்க போகிறோம். அல் ஹிஜ்ஜத்து அப்படின்னா வருடத்தின் பன்மை. 28 சூரா 27வது ஆயத்து. அல் ஹஜ்ஜத்து அப்படின்னா ஒரு ஹஜ்ஜின்னு அர்த்தம். அல் ஹுஜ்ஜத் அப்படின்னா ஆதாரம்னு அர்த்தம். 4 சூரா 125வது ஆயத்து. பர்ருங்கிற வார்த்தையினுடைய பன்மை தான் அபுரார் பரரா. ஏன்னா இந்த ரெண்டுமே ஜம்மு தக்சீர் தான். ஆனாலும் அது என்ன செய்யப்படுது, வித்தியாசப்படுது. ஏன்னா எழுத்துக்களாலே வித்தியாசப்பட்டாலே பொருள் வித்தியாசப்படும் அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்கள், சில இடங்கள் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்காங்க. குரானை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போது நான் ஒரு இடத்த மட்டும் குறித்து வச்சுருக்கேன். 82வது சூரா 13வது ஆயத்து, 80வது சூரா 16வது ஆயத்து. அபுரார் அப்படின்னா மனிதர்களின் நல்லொழுக்கத்தையும் நம்பிக்கையும் பணிவையும் குறிக்கக்கூடியது. அதே மாதிரி பரரா அப்படின்னா தூதர்கள், ஏன்னா மலக்குகள் கீழ்ப்படுதலையும் அவங்களுடைய தூய்மையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் படிப்போம். வலதுன்னாலும் பையன்தான், இபுனுன்னாலும் பையன்தான், மகன் அப்படின்னு படிப்போம். வலதுங்கிறதுக்கு மகனும் நம்ம கொடுப்போம். ஆனால் ரெண்டுமே வார்த்தை ரீதியாக வேறு தான், அப்படி தானே? இப்போ நம்ம பார்ப்போம் இதனுடைய வித்தியாசத்தை. முஹம்மதுன் இபுனு அப்துல்லா. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா அவங்களுடைய மகனாக இருக்காங்க. என்ன இன்னபுனி மின் அஹ்லி, நிச்சயமாக என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவன், யா அல்லாஹ் அப்படின்னு நூஹ் நபி இறைவன்கிட்ட துவா செய்வாங்க. என்ன கேட்பாங்க, ஹெல்ப் கேட்பாங்க. ஹூத் சூறால 45வது இது. அப்போ பாருங்கள், இபுனுங்கிறது வம்சம் சார்ந்து குறிக்கி, ஏன் ரத்தம் அப்படின்னு அந்த நிஸ்பை காட்டுது. சரிங்களா? இது புள்ளை, தாம் பெத்த பிள்ளையை குறிக்கக்கூடியது, வம்சத்தை குறிக்கக்கூடியது. அதுக்கடுத்து பாருங்கள், வலது அப்படிங்கிறது லம் எலித் வலம் யூலது. வலதுங்கிறது பொதுவாக புள்ளைங்கிற அர்த்தம் தான். சரிங்களா? இபுனுங்கிறது தன் வழி பிள்ளையை குறிக்கக்கூடியதான் இபுனுங்கிற வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த கணவன் இல்லாத பெண்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பிரியப்பட்டீங்க அப்படி சொன்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உள்ள தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நாங்கள் கொஞ்சம் பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தோம். 2 பேருக்கு ஆரம்பித்து இப்போ அல்லாவுடைய உதவியால் 6 கணவன் இல்லாத பெண்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இன்னும் தெரிஞ்சு நிறைய பேர் கேட்காங்க. அதனால் இந்த கோரிக்கையை உங்கள் இடத்துல வைக்கி எந்த காரணத்துக்காகவும் இல்லை. இறைவன் நன்கறியக்கூடியவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.